நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லா பொங்கலுக்கும் இந்த கரும்பு சாப்பிட்றோம். ஆனால் இந்த பொங்கல் அப்போ நம்ம இந்த கரும்பை ஸ்பெஷலாக சாப்பிட போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கரும்போட தலையை வெட்டிப்போம். கரும்போட தலையை வெட்டின கையோட இதோடைய காலை கொஞ்சம் சீவி விட்டுருவோம். இந்த கரும்போட அடிபாகம் நமக்கு தேவைப்படாது, அதனால் நம்ம இதை தூக்கி போட்டுருவோம். நம்ம சீவி வச்ச கரும்பை இப்போ ஸ்லைஸ் போட்டுப்போம். நம்ம கரும்பை இப்போ சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸ்லைஸ் பண்ண கரும்பு இப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண கரும்பை இப்போ ஃப்ரீசரில் வச்சுருவோம். 2 hours later. இப்போ நம்மளுடைய கோல்டு கரும்பு இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருவோம். இப்போ நம்மளோட கோல்டு கரும்பு இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. நண்பர்களே, இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் கரும்பை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும்.